வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் சமச்சீர் கல்வி. இதில் வந்து ப்ரோ 7 த டை இன் டிடெக்டிவ் இந்த லெசனில் இருக்கிற வைல் ரீடிங் கொஸ்டினை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லெசனுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டினும் வந்து எக்ஸாமில் வந்து கேட்குறாங்க. அதனால் இதையும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. த டையிங் டிடெக்டிவ் இந்த லெசன் வந்து யார் ஆர்த்தர் பார்த்தீங்கன்னா ஆர்த்தர் கெனான் டாயல் அவர் தான் வந்து இந்த ப்ரோஸை வந்து எழுதியிருக்காரு. இது வந்து ஒரு டிடெக்டிவ் லெசன். எப்படி வந்து அவர் வந்து டிடெக்டிவ் பண்ணி வந்து ஒரு குற்றத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றத தான் இது வந்து ஃபுல் வந்து ஸ்டோரி வந்து இருக்கும். இந்த கதையை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு ரொம்பவே ஈஸியா வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு டிட் வாட்சன் ஃபீல் வென் ஹி ஹியர்ட் ஆஃப் ஹோம்ஸ் இல்னஸ்? வாட்சன் வந்து எப்படி ஃபீல் பண்ணாரு? அதாவது ஹோம்ஸ் வந்து இல்னஸ் அவர் வந்து உடம்பு சரியாம இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வந்து ஃபீல் பண்ணாருன்னு கேக்குறாங்க. வாட்சன் ஃபெல்ட் ஹாரிஃபைட் வென் ஹி ஹியர்ட் ஆஃப் ஹோம்ஸ் இல்னஸ். ஹாரிஃபைடு ரொம்ப வந்து அதிர்ச்சியா வந்து ஃபீல் பண்றாரு. நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு எப்படி வந்து உடம்பு சரியாம ஆயிடுச்சுன்னு ரொம்ப அதிர்ச்சியா வந்து ஃபீல் பண்றாரு அவரு. வாட்சன் ஃபெல்ட் ஹாரிஃபைட் வென் ஹி ஹியர்ட் ஆஃப் ஹோம்ஸ் இல்னஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. why did not the landlady call the doctor? அந்த லேண்ட்லேடி வந்து ஏன் வந்து டாக்டர் வந்து கூப்பிடலன்னு கேட்குறாங்க. ஹோம்ஸ் டிட் நாட் அலோ த லேண்ட்லேடி டு கால் த டாக்டர், ஷீ டேர் டு டிஸ்ஒபே ஹிம். ஏன்னா வந்து ஹோம்ஸ் வந்து அலோ பண்ணல, நீங்கள் வந்து டாக்டருக்கு வந்து கால் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிட்டாரு. அதனால அவங்க வந்து லேண்ட்லேடி வந்து கால் பண்ணல டாக்டருக்கு. அவங்களுக்கு வந்து இவரை மீறி வந்து அவங்களுக்கு இவர் ஒபேக்கு கட்டுப்படாமல் வந்து இவர் ஒபே பண்ணணும் அவங்களுக்கு தைரியமும் இல்லை. அதனால வந்து அவங்க வந்து கால் பண்ணல டாக்டருக்கு. லேண்ட்லேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீட்டோட ஒரு ஹோம்ஸ் தங்கியிருந்த வீட்டோட ஒரு எஜமானி, அந்த வீட்டோட உரிமையாளர் அப்படின்னு சொல்லலாம். ஹோம்ஸ் டிட் நாட் அலோ த லேண்ட்லேடி டு கால் த டாக்டரை வந்து கால் பண்ண அலோ பண்ணல லேண்ட்லேடி அவரு. ஷீ டேர் டு டிஸ்ஒபே ஹிம். அவங்களுக்கு வந்து டிஸ்ஒபே பண்றதுக்கு அந்த தைரியமும் டேட்னா தைரியமும் அவங்களுக்கு வந்து இல்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் ஹோம்ஸ் வென் வாட்சன் சா ஹிம்? வாட்சன் வந்து பார்க்குறப்போ ஹோம்ஸ் வந்து எப்படி இருந்தார், எந்த கண்டிஷன்ல இருந்தாருன்னு கேட்குறாங்க. வென் வாட்சன் சா ஹோம்ஸ் ஹி வாஸ் லிஸ்ட்லெஸ். லிஸ்ட்லெஸ் என்னன்னா வீக்கா, ரொம்ப அவர் வந்து பார்க்குறப்ப வாட்சன் பார்க்குறப்போ ஹோம்ஸ் வந்து ரொம்பவே வந்து வீக்கா வந்து இருக்காரு. உடம்பு சரியாதவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப வீக்கா அந்த மாதிரி வந்து இருக்காரு. His eyes had the brightness of fever. His cheeks were flushed and his hand twitched all the time. அவரோட ஐஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்னஸ்ஸாக அப்படியே ஒரு மாதிரி உடம்பு சரியில்லைனா கண்ணெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்குது. ஃபீவர் வந்துட்டா நம்ம கண்ணெல்லாம் ரெட்டிஷாக ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. அவரோட சீக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளஷ்டாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஹேண்டு வந்து ரொம்ப அப்படியே ஒதுருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ட்விச்சடாக இருக்கான். எப்போ பாரு இந்த அந்த ஃபீவரில் உடம்பு சரியாக இருந்தாலும் ஒதுருட்டே அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ட்விச்டு ஆல் த டைம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் அக்கார்டிங் டு ஹோம்ஸ் வாஸ் த டிசீஸ் ஹி வாஸ் சஃபரிங் ஃப்ரம்? அந்த டிசீஸை பற்றி அவர் வந்து என்ன சொல்றாரு பாருங்க. அக்கார்டிங் டு ஹோம்ஸ் ஹி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டர்பவுன்லி ஃபீவர் ஆர் பிளாக் ஃபர்மோசா பிளேக். அந்த ஃபீவர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து டர்பவுன்லி ஃபீவர்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து பிளாக் ஃபர்மோசா பிளேக் அப்படின்னு வந்து அந்த ஃபீவர் வந்து சொல்லுவாங்க. இட் வாஸ் கான்டேஜியஸ் அண்ட் எ டெட்லி டிசீஸ் ஃப்ரம் சுமத்ரா. அந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு டெட்லி, ஒரு கொடூரமான வந்து டிசீஸ் நோயின்னு வந்து சொல்றாங்க. சுமத்ரா ஏரியாவில் ரொம்ப வந்து கொடூரமான வந்து டெட்லி டிசீஸாக வந்து இருக்கு. அது வந்து கான்டேஜியஸ், அதாவது ஒருத்தவங்களை தொட்டாவே அந்த நம்ம கொரோனா மாதிரி ஒருத்தவங்களை தொட்டாவே அந்த டிசீஸ் வந்து பரவுமா, அந்த மாதிரியான ஒரு டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரோ டச். அதாவது எப்படி வந்து பரவுன்னு சொல்றாங்க, டச் பண்ணவே, அதாவது நம்ம கொரோனா மாதிரியே தான் டச் பண்ணாவே அது வந்து பரவும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான ஒரு டிசீஸ் தான் வந்து இவருக்கு வந்து ஹோம்ஸ்க்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. Who did Watson see when he entered the room? வாட்சன் வந்து ரூம்ல என்டர் ஆனோடனே யாரை வந்து பார்க்கறாருன்னா, வாட்சன் சா மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் வென் ஹி என்டர் த ரூம். அவர் வந்து ரூம்க்கு என்டர் ஆனோடனே யாரை பார்க்கறாரு, கல்வர்டன் ஸ்மித்தை வந்து பார்க்கறாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் வேர் த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை ஹோம்ஸ் டு வாட்சன்? என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து நம்ம
வாட்சனுக்கு வந்து ஹோம்ஸ் வந்து குடுத்தாருன்னு கேக்குறாங்க. ஹோம்ஸ் instructed Watson to persuade Smith to meet him by saying how badly he was suffering from illness. ஹோம்ஸ் என்ன இன்ஸ்ட்ரக்டட் பண்றாருன்னா, நீங்க வந்து எப்படியாச்சும் அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி பெர்சுவேட் பண்ணி நீ வந்து ஸ்மித் வந்து என்ன மீட் பண்ற மாதிரி வந்து பண்ணிடு. நான் வந்து எப்படி இருக்கேன், நான் இப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷன் பேட்லியா நான் எவ்வளவு இல்னஸோட வந்து இருக்கேன் அப்படின்றத அவருக்கு வந்து சொல்லி புரிய வச்சு அதை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாச்சும் என்னை மீட் பண்ண வச்சிரு அப்படின்னு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. He also asked Watson to return before Smith and hide in the next room. அதுக்கப்புறம் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்றா, நீ கன்வின்ஸ் பண்ணி அவரை வர வச்சிரு. அது மட்டும் இல்லாம நீ வந்து அவர் வரத்துக்கு முன்னாடியே நீ எப்படியாச்சும் அவர்கிட்ட சொல்லி எனக்கு வேலை இருக்கு அதனால சொல்லி நீ வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்து நீ அவருக்கு தெரியாம பக்கத்துல இருக்கிற ரூம்ல வந்து மறைஞ்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்றாரு. He also asked Watson to return before ஸ்மித் வரத்துக்கு முன்னாடி ரிட்டர்ன் வந்து ஹைட் இன் த நெக்ஸ்ட் ரூம்ல நீ மறைஞ்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Why did Holmes bleed with Smith? ஹோம்ஸ் வந்து எப்படி வந்து ப்ளீட் பண்ற வேண்டி கேட்டிருக்காரு ஸ்மித் கிட்ட, என்ன கேட்கறா அப்படின்னு கேக்குறாங்க. ஹோம்ஸ் pleaded Smith that he was the only one in London who could cure him because he wanted Smith to confess the truth about his nephew's murder. ஹோம்ஸ் என்ன ப்ளீட் பண்றாருன்னா ஸ்மித் கிட்ட, that he was the only one, நீங்க லண்டன்ல இருக்கிற ஆளே நீங்க மட்டும்தான் வந்து who could cure him, என்னை வந்து நீங்க வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்றாரு. வேண்டி கேட்டுக்கிறாரு, நீங்க மட்டும்தான் என்னை குணப்படுத்த முடியும். because he wanted Smith to confess the truth. ஏன்னா வந்து இவருக்கு தெரியும் ஸ்மித் வந்து டு கன்ஃபஸ் த ட்ரூத், அந்த உண்மை என்னன்றது அவருக்கு தெரியும். எதை பத்தின உண்மைன்னா வந்து அபவுட் இஸ் அவங்களோட நெஃப்யூஸ், அதாவது ஸ்மித்தோட அண்ணனோட பையனோட மர்டரை பத்தின உண்மையை வந்து இவருக்கு வந்து ஸ்மித்துக்கு மட்டும்தான் தெரியும். அதனால வந்து நீங்க அவர் வந்து கேட்டுக்கிறாரு, நீங்க உங்களால மட்டும்தான் வந்து அதை வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களால மட்டும்தான் வந்து என்னையும் வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இதனோட முழு கதையும் வந்து நீங்க பேராகிராஃப் கொஸ்டின்ல படிக்கிறப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ கொஞ்சம் ஷார்ட்டா அந்த 2 மார்க்ல வரதுனால உங்களுக்கு சரியா அந்த ஸ்டோரி புரியாது. நீங்க நம்ம ப்ரோஸ்ல வந்து பேராகிராஃப் கொஸ்டின் இப்போ நம்ம பார்க்கலாம். அப்போ பார்க்கறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து இந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லாவே வந்து நல்லா புரியும். அடுத்து பாருங்க. Who was responsible for Victor Savage's death? What was the evidence for it? யார் வந்து அந்த விக்டர் சேவேஜஸ் டெத்துக்கு வந்து ரெஸ்பான்சிபிள், அதனோட எவிடன்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. கல்வர்டன் ஸ்மித் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விக்டர் சேவேஜஸ் டெத். யாரு ரெஸ்பான்சிபிள் பார்த்தீங்கன்னா வந்து கல்வர்டன் ஸ்மித் தான் வந்து ரெஸ்பான்சிபிள். எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? அந்த விக்டர் சேவேஜஸ் டெத்துக்கு வந்து அவர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் சொல்றாங்க. அதோட எவிடன்ஸ் என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னா, த ஐவரி பாக்ஸ் அண்ட் த பாய்சன் ஷார்ப் ஸ்ப்ரிங் இன்சைட் இட் வாஸ் த எவிடன்ஸ் ஃபார் இட். அதாவது ஐவரி பாக்ஸ், அதாவது தந்தத்தாலான ஒரு பாக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அந்த பாக்ஸும் அதில் வந்து அதுக்கப்புறம் பாய்சன், அதாவது விஷம் வந்து தடவிய அந்த ஒரு இதுவும் வந்து அதான் வந்து அந்த எவிடன்ஸா வந்து இந்த டெத்துக்கு வந்து எவிடன்ஸா வந்து வச்சிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் எக்ஸ்பிளனேஷன் டிட் ஹோம்ஸ் give for speaking rudely to வாட்சன்? என்ன வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, வாட்சனுக்கு ஹோம்ஸ் எக்ஸ்பிளைன் தட் ஹீ ஹேட் ரெஸ்பெக்ட் ஃபார் வாட்சன்ஸ் மெடிக்கல் ஸ்கில். ஹோம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு தட் ஹீ ஹேட் ரெஸ்பெக்ட், வாட்சன் வந்து அவரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்களா, அவரோட மெடிக்கல் ஸ்கில் பத்தி அவருக்கு வந்து நல்லாவே தெரியும். அதுக்கு வந்து அவர் ரெஸ்பெக்டும் வந்து பண்றாரு. பட் இருந்தாலும் அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து இவர் வந்து இந்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நடிக்கிறாரு அப்படின்றத வாட்சனுக்கு தெரிவிக்க வேணாம் அப்படின்னு வந்து நினைச்சு அவர்கிட்டயுமே வந்து உடம்பு சரியாம இருக்கிற மாதிரி அவர் வந்து கண்டுபிடிச்சாருன்னா, அவரை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாருன்னா இவர் வந்து நல்லா இருக்காரு, வாட்சன் ஹோம்ஸ் வந்து நல்லா இருக்காருன்னு அவர் வந்து தெரிஞ்சிடும். அதனால வந்து அவரையும் வந்து அவ்வளோ பண்ணல. என்னை வந்து நீ பார்க்க வேணாம், என்னை வந்து டெஸ்ட் பண்ண வேணாம், ட்ரீட்மெண்ட் பண்ண வேணான்ற மாதிரி தான் வாட்சன் கிட்ட வந்து சொல்லிடுறாரு. பட் ஹீ அதான் சொல்றாங்க, பட் ஹீ டிட் not want Watson to know that he was not ill. அவருக்கு வந்து தெரிய வேணாம், not ill அப்படின்றத தெரிய வேணாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு ஹோம்ஸ்.
ஆல்சோ ஹி வாண்டட் டு கெட் ஸ்மித் தேர். அதே சமயம் இவர் வந்து ஸ்மித்தை வந்து இங்க வீட்டுக்கு கொண்டு வரணும். அந்த வேலையில தான் இவர் வந்து கவனமா இருக்காரு. அதுக்கு தான் வந்து வாட்சனை வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு ஸ்மித்தை வந்து ஹோம்ஸை பார்க்க வந்து வர வைக்கிறாரு. அடுத்து பாருங்க, ஹவ் வாஸ் த ஹோம்ஸ் ஏபிள் டு லுக் சிக். எப்படி வந்து ஹோம்ஸ் வந்து நல்லா தான் இருக்காரு. ஆனா வந்து எப்படி அவர் வந்து சிக்கா வந்து அவர் காமிச்சுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த டிடெக்டிவ வந்து கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த விஷயத்த அவர் வந்து உடம்பு சரியாத மாரி நடிக்கிறாரு. அது இல்லாம த 3 டேஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் த மேக்கப் மேட் ஹோம்ஸ் லுக் லைக் எ சிக் மேன். 3 நாளா அவர் வந்து சாப்பிடாம எதுவுமே சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருந்து அவர் வந்து ஒரு உடம்பு சரியாத ஆள் மாரி அவர் வந்து மேக் பண்ணி சிக் மேனா வந்து நமக்கு வந்து பார்க்கறதுக்கு இருக்காரு. இந்த கொஸ்டின் வந்து நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. அது நல்லா வந்து படிச்சுங்க. இது எல்லாமே வந்து வைல்ட் ரீடிங் கொஸ்டின்ஸ் தான். இதுல இருந்து வந்து 2 மார்க் வந்து கேட்கறாங்க. அதனால இதை வந்து நல்லா படிச்சுடுங்க. அடுத்த வீடியோல புக் பேக்ல இருக்கிற 2 மார்க் கொஸ்டினை வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுல இருக்கிற பேராகிராஃப் கொஸ்டினை டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். அதில் உள்ள ஃபுல் ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்டா வந்து வரும். நீங்க அதை படிச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவாவே வந்து புரியும் இந்த ஸ்டோரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.